வடமாகாணத்தின் போலீஸ் நிலையங்களில் தமிழ் பேசும் அதிகாரிகளை நியமிப்பது தொடர்பில் வடமாகாண முதலமைச்சர் தெரிவித்த கருத்து தொடர்பில் இன்று போலீஸ் தலைமையகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது பதில் அளிக்கப்பட்டது. அவர் இவ்வாறான கருத்தை தெரிவிப்பதற்கு முன்பிருந்தே நீண்ட காலமாக இலங்கை போலீஸ் திணைக்களத்தில் இவ்வாறான திட்டத்தை அமல்படுத்தினோம். இலங்கை போலீஸ் திணைக்களத்தில் இன்று சுமார் 2800க்கும் அதிகமானோர் தமிழ் மொழியை பேசக்கூடியவர்களாக உள்ளனர். இவர்களில் 900 பேர் வடக்கில் கடமையாற்றுகின்றனர். வடக்கில் போலீஸ் நிலையங்களுக்கு வருபவர்களுக்கு அவர்களின் தாய்மொழியில் விசேடமாக தமிழின் சேவைகளை பெற்றுக் கொள்ள முடியும். யுத்தத்தின் பின்னர் சுமார் 1500 தமிழ் பேசக்கூடிய அதிகாரிகளை போலீஸ் திணைக்களத்தில் இணைத்துக் கொண்டுள்ளோம். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமைத்துவம் தேரர்களுக்கு வழங்கிய உறுதிமொழிகளை நிறைவேற்றுவார்கள் என்ற நம்பிக்கை உள்ளதாக ஐக்கிய பிக்குகள் முன்னணி தெரிவிக்கின்றது. கண்டில் மகாநாயக்க தேரர்களை நேற்று சந்தித்த பின்னர் ஐக்கிய பிக்குகள் முன்னணியின் கிராம்பே ஆனந்த தேரர் இதனை குறிப்பிட்டுள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஐக்கிய பிக்குகள் முன்னணியினால் கடந்த 15ஆம் தேதி வழங்கப்பட்ட யோசனைகளை நிறைவேற்றுவதற்காக வழங்கப்பட்ட கால அவகாசம் இன்னும் 3 நாட்களில் நிறைவடைகிறது. 2 வார காலத்திற்குள் குறித்த யோசனைகளை நடைமுறைப்படுத்த வேண்டும் என இந்த யோசனையின் 8வது சரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த கால எல்லை எதிர்வரும் 29ஆம் தேதியுடன் நிறைவடைகிறது. அவர் தொடர்பில் நம்பிக்கை உள்ளது. அவர் பொய் கூற மாட்டார். அவர் கூறினால் அதனை செய்வார். அவர் உறுதியளித்ததை போன்று தேரர்களின் வேண்டுகோள்களுக்கு சிறந்த பதிலளிப்பார் என்ற நம்பிக்கை உள்ளது. எனவே அதனை நிறைவேற்றுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். ரணில் விக்ரமசிங்க உள்ளிட்ட ஐக்கிய தேசிய கட்சியின் செயற்குழு அதே போன்று பாராளுமன்ற குழு என்பன இணைந்து எமக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவார்கள் என நம்புகிறோம். இது எங்கள் தனிப்பட்ட விடயம் அல்ல. நாட்டு மக்களின் குரலாகவே இதனை கட்சிக்கு முன்வைத்துள்ளோம். ஐக்கிய தேசிய கட்சி இந்த நாட்டிற்கு பாரிய அளவில் சேவைகளை செய்த கட்சியாகும். ஆகவே இந்த கட்சி நாளுக்கு நாள் பின்னடைவுகளை சந்திக்குமே, ஆனால் அதனை மக்கள் விரும்ப மாட்டார்கள். அரசியலுக்காக அல்ல, நாட்டில் ஜனநாயகம் நிலைபெற உறுதியான எதிர்க்கட்சி ஒன்றின் தேவை காணப்படுவதனாலேயே நாங்கள் இந்த யோசனைகளை முன்வைத்தோம். පක්ෂයේ දිනෙන් දින හේදී යනවා නම් දේවී යනවා නම් ඒක මේ රටේ ජනතාව කැමති වෙන්නේ නැහැ. ஜனநாயக கட்சியின் மக்கள் சந்திப்பு ஒன்று நேற்று கடுவளை பகுதியில் நடைபெற்றது. இந்த நாட்டில் அனைத்து துறைகளிலும் ஊழல் மோசடிகளை கண்டு கொள்ள முடியும். காணும் இடங்களில் போலியாக வீதிகளையும் பாலங்களையும் அமைத்தாலும் இவை அனைத்தும் நாடு தொடர்பில் சிந்தித்து செய்யவில்லை. மக்களின் பணத்தை வீண்விரயம் செய்து மக்களை ஏமாற்றுகின்றனர். இந்த திட்டங்கள் மூலம் கமிஸ் பெற்றுக் கொள்கிறார்களே தவிர மக்களுக்கு இவ்வாறு காப்பட் போடுவதன் மூலமோ அல்லது அதிவேக வீதிகள் மூலமோ பலனில்லை. காலிக்கு அதிவேக வீதி அமைத்தனர். மாத்திரை வரை அமைப்பதாக கூறியே நிதி ஒதுக்கினர். 3/2 பகுதியை அமைத்துவிட்டு காலியில் நிறுத்தினர். இவ்வாறு ஊழல் மிக்க நடவடிக்கைகளே நாடு பூராகவும் இடம்பெறுகின்றன. இன்று வாழ முடிவதில்லை. மின்சார கட்டணம் அதிகரித்துள்ளது. மருந்தகங்களில் மருந்து இல்லை. பாடசாலைகளில் மாணவர்களுக்கு போதுமான வசதிகள் இல்லை. மருந்து பற்றாக்குறை காரணமாக மகரகம புற்றுநோய் வைத்தியசாலையில் நோயாளிகள் மரணிக்கின்றனர். அத்துடன் நோயாளிகளை திருப்பி அனுப்புகின்றனர். எனினும் தேசத்துக்கு மகுடம் என்ற பெயரில் திருமண உணவு சாப்பிடுவது நிறுத்தப்படவில்லை. அதற்கு கோடிக்கணக்கில் பணம் செலவிடுகின்றனர். இன்று நாட்டில் சட்டம் சீர்குலைந்துள்ளது. சமூக அரசியல் விடயங்களும் சீர்குலைந்துள்ளன. கொழும்பு மேற்றிராசன கத்தோலிக்க ஆசிரியர் தினம் இன்று இடம்பெற்றது. மருதானை புனித ஜோசப் கல்லூரியில் இந்த நிகழ்வு நடைபெற்றது. பேராயர் பேரர் திரு மெல்கம் கர்தினால் ரஞ்சித் தாண்டகையின் தலைமையில் இந்த நிகழ்வு நடைபெற்றது. இதனை கொழும்பு மேற்றிராசன கல்வி ஆணைக்குழு மற்றும் கத்தோலிக்க ஆசிரியர்கள் சங்கம் ஆகியன ஏற்பாடு செய்திருந்தன. இதன் போது 97 ஆசிரியர்களின் சேவையை பாராட்டி கௌரவிக்கப்பட்டது. අධ්‍යාපන ක්‍රමයක් තුළ
கல்வி முறைக்குள் காணப்பட வேண்டியது குழந்தைகளிடமிருந்து பயன்பாடுகளை பெற்றுக் கொள்ளும் சமூக முறைமை அல்ல. குழந்தைகளை வளர்த்தெடுத்து அவர்களுக்கு சிறந்த ஒழுக்க குணாதிசயங்களை கற்றுக் கொடுத்து அவர்களை சிறந்த மனிதர்களாக்குவதே ஆகும். அந்த மலரினை மேலும் அழகாக மாற்றுவதே கல்வி முறைமையில் காணப்பட வேண்டும். இந்த அழகிய குணாதிசயங்களை கற்றுக்கொள்வதற்கான சூழலை மாற்றி அமைத்து வேறு விடயங்களுக்கு குழந்தைகளை திசை திருப்பி இல்லாதொழிக்க கூடாது. எனவேதான் இன்று இலங்கையின் கல்வி முறைமையில் பாரிய சவால் காணப்படுவதாக நான் கூறுகின்றேன். අද අධ්‍යාපනයේ ලොකු අභියෝගයක් ශ්‍රී ලංකාව තුළ පවතිනවා. 2009 குரு சிஷ்ய அனுபாத்தே திபிச்ச 25 එකක් කියන 2009ஆம் ஆண்டில் ஆசிரிய மாணவ விகிதாசாரம் 25க்கு 1 காணப்பட்டது. ஆனால் இன்று 20 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் காணப்படுகின்றார். உலகில் அபிவிருத்தி அடைந்த நாடுகளைப் போன்று 10 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் என்ற இலக்கை அடைவதே எமது இலக்காகும். එක ගුරුවෙක්ගේ සීමාවට ලබා ගැනීම. ஜனாதிபதி இந்த முறை வரவு செலவு திட்டத்தில் கல்விக்காக 2% நிதி ஒதுக்கீட்டை மேற்கொண்டுள்ளார். 1200 பில்லியனை கல்விக்காக செலவிட உள்ளோம். சுகாதாரத்துறையை விட கல்விக்கே கூடுதலான நிதி செலவிடப்பட வேண்டும். இந்த சதவீதம் மேலும் அதிகரித்தால் சிறந்ததாக அமையும். சிந்தனையை தூண்டும் அறிஞர் வாக்கு அடுத்து. கல்வி அறிவும் சுயமரியாதை எண்ணமும் பகுத்தறிவு தன்மையுமே தாழ்ந்து கிடக்கும் மக்களை உயர்த்தும். தந்தை பெரியார். உங்கள் மனம் கவர்ந்த பொன்மொழிகளை நியூஸ் ஃபர்ஸ்ட் சக்தி அறிஞர் வாக்கு பகுதிக்கு அனுப்பி வையுங்கள். மின்னஞ்சல் முகவரி newsfirst@maharaja.lk. ஊடகத்துறையில் மற்றும் ஒரு பரிணாம வளர்ச்சியாக நியூஸ் ஃபர்ஸ்ட் ஆரம்பித்துள்ள மக்களை செய்தி வழங்கும் முறையான யூ ரிப்போர்ட்டர் திட்டத்தின் 7வது செயலமர்வு இன்று நடைபெற்றது. கொழும்பில் உள்ள நியூஸ் ஃபர்ஸ்ட் தலைமை அலுவலகத்திற்கு வருகை தந்த யூ ரிப்போர்ட்டர்கள் மிகுந்த ஆர்வத்துடன் இந்த செயலமர்வில் கலந்து கொண்டனர். ஊடகத்துறை சார் பல்வேறு விடயங்கள் இதன்போது நியூஸ் ஃபர்ஸ்ட் குழாமினால் விளக்கம் அளிக்கப்பட்டது. அத்துடன் இன்றைய தினம் யூ ரிப்போர்ட்டர் ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் பக்கம் என்பன ஆரம்பித்து வைக்கப்பட்டன. செய்தியாக்கம், செய்தி ஒளிபரப்பு தொடர்பில் பல்வேறு அனுபவங்களை பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பு இன்று யூ ரிப்போர்ட்டர்களுக்கு கிடைத்தது. எஸ்லோன் நீர்க்குழாய் திருத்துனர் சங்கத்தின் 12வது சம்மேளனம் இன்று நடைபெற்றது. இன்று காலை நடைபெற்ற இந்த நிகழ்வில் நாடளாவிய ரீதியில் உள்ள நீர்க்குழாய் திருத்துனர்கள் கலந்து கொண்டிருந்தனர். அந்த குழாய் பொருத்துனராக அல்லது அதனுடன் தொடர்பட்டவராக காணப்பட்டவர்களுக்கு இன்று சமூகத்தில் சிறந்த மதிப்பையும் வரவேற்பையும் தொழில்சார் கௌரவத்தையும் பெற்றுக் கொடுத்துள்ளோம். தனியாக செயற்பட்டால் நமக்கு அதிகாரங்கள் கிடையாது, தனித்து ஒன்றும் செய்ய முடியாது. அதே போன்று ஒன்றிணைந்தால் செய்ய முடியாதது ஒன்றுமில்லை. சொந்த இடங்களை விட்டு மீள்குடியேறிய மக்கள் தமது வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை வசதிகளின்றி சிரமங்களுக்குள்ளாக இருக்கும் ஒரு கிராமத்தின் கதை அடுத்து. மட்டக்களப்பு மாவட்டம் படுவான்கரை பிரதேசத்தின் போரித்தீவு பற்ற பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட கிராமமே பள்ளவட்டை. சுமார் 80 குடும்பங்கள் வாழும் இந்த கிராமத்தில் மக்களை குடியேற்றி நீண்ட நாட்கள் ஆக்கியும் இன்னும் அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கப்படவில்லை. வீடு, மலசல கூடம், மருத்துவ வசதி மற்றும் போக்குவரத்து வசதிகள் போன்ற அடிப்படை வசதிகள் அற்ற நிலையில் இங்குள்ள மக்கள் வாழ்க்கை நடத்துகின்றனர். இந்த பொருளாதார இதுகளை தொழில் செய்யக்கூடிய உபகரணங்கள் இல்லை, கிணறு இல்லை, டாய்லெட் இல்லை, வீடுகள் இல்லை. இப்படி பெரிய குடிசை வீடுகள்ல இருந்து பெரிய கஷ்டமான நிலைமையில இருக்கும். இதேவேளை மக்கள் குடிநீரை பெற்றுக் கொள்வதிலும் பெரும் சிரமங்களை எதிர்நோக்கி உள்ளனர். தண்ணி இல்ல. இந்த சந்தர்ப்பத்தில் 9ஆம் மாதம், 8ஆம் மாதம், 10ஆம் மாதம் மட்டும் தண்ணி இல்லாம இருக்கு. அதுக்கு தண்ணி இல்லாடி தூர போகணும்.
நாவிரியாத்துக்கு போகணும் குளிக்கிறதுக்கு, இனி உடுப்பு சாமம் கழுவுறதுக்கு எல்லாம் அங்க போகணும். தண்ணி கடும் தூரம் தண்ணிக்கு. காட்டு யானைகளாலும் இந்த மக்கள் பல சிரமங்களை எதிர்கொள்கின்றனர். மீள்குடியேறிய இந்த மக்களின் வாழ்வு எப்போது செழிப்புறம். உங்கள் வாழ்க்கை எங்கள் செய்தி. கல்கிஸ்ஸை படோவிட்ட 2ஆம் வட்டாரம் மாரிபுரம் ஸ்ரீ முத்துமாரி அம்மன் தேவஸ்தான வருடாந்த மகோத்சவ பெருவிழாவின் தேர் திருவிழா இன்று காலை முதல் ஆரம்பமாகின்றது. இன்று காலை முதல் நடைபெறும் ரதோற்சவ நிகழ்வில் பெருந்திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். மாரிபுரம் ஸ்ரீ முத்துமாரியம்மன் தேவஸ்தான மகோற்சவ பெருவிழாவின் தேர் திருவிழா கிரிகளை தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட சித்திர தேரில் முறையே விநாயகப் பெருமானும் மாரிபுரம் ஸ்ரீ முத்துமாரி அம்பாளும் வள்ளி தேவையானை சமேதராய் முருக பெருமானும் எழுந்தருளியதுடன் பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க ரதோற்சவம் ஆரம்பமாகியது. மங்கள வாத்தியங்கள் முழங்க பக்தர்களின் அரோகர கோஷத்துடன் முத்தேர்களும் வட்டாரப்போல வீதி ஊடாக காலி வீதியை வந்தடைந்தன. பக்திமயமாக நடைபெற்ற கல்கிசை மாரிபுரம் ஸ்ரீ முத்துமாரி அம்பாளின் ரத பவனியில் இனமத வேறுபாடின்றி பக்தர்கள் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. நாளை காலை கல்கிசை இந்துமா சமுத்திரத்தில் நடைபெறவுள்ள தீர்த்தோற்சவத்துடன் மகோற்சவ பெருவிழா இனிதே நிறைவு பெறவுள்ளது. இனி விளையாட்டுச் செய்தி. இலங்கை கபடி சம்மேளனம் முதல் முறையாக ஏற்பாடு செய்துள்ள அகில இலங்கை மாவட்டங்களுக்கு இடையிலான கபடி சுற்றுப் போட்டி இன்று மட்டக்களப்பில் ஆரம்பமானது. புனித மிக்கேல் கல்லூரி உள்ளக விளையாட்டரங்கில் நடைபெறும் இந்த சுற்றுப் போட்டியில் பெண்கள் பிரிவில் 9 மாவட்ட அணிகளும் ஆண்கள் பிரிவில் 14 மாவட்ட அணிகளும் பங்கு பெற்றுள்ளன. இன்று நடைபெற்ற போட்டிகளில் பெண்கள் பிரிவில் கேகாலை மற்றும் காளி அணிகள் நாளை நடைபெறும் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளன. ஆண்கள் பிரிவில் கேகாலை, கொழும்பு, காளி மற்றும் மட்டக்களப்பு ஆகிய மாவட்ட அணிகள் அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளன. நியூஸ் ஃபர்ஸ்டின் அடுத்த பிரதான செய்தி 10:45க்கு இடம்பெறும். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.